ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் வந்து 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த பிஸ்கெட்டை நீங்கள் கொடுக்கலாம். வாங்க பேக்கரி ஸ்டைல் மைதா பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவு மைதாக்கு 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை பொறுத்த வரைக்கும் அரைச்சிட்டு அதை அளந்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட ஆட் பண்ணலாம். கோதுமை ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து இதை வந்து பிசைஞ்சுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. மைதான்றதுனால தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். மாவை இப்போ பிசைஞ்சாச்சு. அதில் ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வந்து தடவி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் வைக்கலாம். அதனால் மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். இதை இப்போ திரட்ட போகிறோம். அதுக்காக கொஞ்சோண்டு மைதா மாவு வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இதில் வச்சுட்டு இதை வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை தேய்ச்சாச்சு. மாவோட கனம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் நம்மளுக்கு சூப்பராக வரும். கட் பண்ணுறது நம்மளோட விருப்பம் தான். இதை நீங்கள் டைமண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தனித்தனியாக மாவு எடுத்தும் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மொத்தமாக வச்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணும்போது ஷேப் வந்து நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை வந்து ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. பபிள்ஸ் நல்லா அடங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நடுவில் இதை வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இப்போ பபிள்ஸ் நல்லா அடங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால இதை நல்லா வந்து திருப்பி விடுங்க. இப்போ இது வெந்துருச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பர் அண்ட் டேஸ்டியான மைதா பிஸ்கெட் நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பிஸ்கெட் வந்து மேலாப்பில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் சுகர் பவுடர் அரைக்கும் போது அதோட 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எங்களுக்கு ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. இதில் நம்ம பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணாதனால நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பிஸ்கெட்டை நீங்கள் 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.